வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. காய்கறிகளில் ரசாயனம் இருக்கிறதா இல்லையா என அறிந்து கொள்ள சில டிப்ஸ்கள். நாம தினமும் காய்கறிகள் வாங்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் காய்கறி வாங்கும் போது இந்த காயில நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே வரதா செய்யுது. இந்த காய்கறிகளை வாங்கும் போது அதுல ரசாயனம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க சில ஈஸியான வழிகள் இருக்குங்க. அதுதான் நாம இப்ப பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரட் வாங்கும் போது பெருசா கலர் ஜாஸ்தி இருக்கிற கேரட் தான் நம்ம கண்ணுக்கு முதல்ல தெரியும். ஆனா இந்த மாதிரி கலர் ஜாஸ்தியா பெருசா இருக்கிற கேரட்ல தாங்க ரசாயனம் ஜாஸ்தியா இருக்குமா? அதனால கேரட் வாங்கும் போது சின்னதா கலர் நார்மலா இருக்கிற கேரட்டா பார்த்து வாங்குங்க. உருளைக்கிழங்கு எல்லாமே ஈஸியா கெமிக்கல்ஸை அப்சார்ப் பண்ணிடும். அதனால மீடியம் சைஸ்ல இருக்கிற உருளைக்கிழங்கா பார்த்து வாங்குங்க. கருப்பு கலர்ல டாட் இருந்தா கூட பரவாயில்ல, பெருசா ஸ்மூத்தா இருக்கிற உருளைக்கிழங்க வாங்காதீங்க. முட்டைகோஸ் வாங்கும் போது முட்டைகோஸோட இலைகள் எல்லாம் ஒரே மாதிரி கலர்ல இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஒருவேளை கலர் மாறி இருந்தா முட்டைகோஸ்ல ரசாயனம் கலந்து இருக்குன்னு அர்த்தம். தக்காளி பழம் பாக்குறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரியும் கட் பண்ணா உள்ள வெள்ளை கலர்லயும் இருந்தா அந்த தக்காளில கண்டிப்பா ரசாயனம் இருக்குன்னு அர்த்தம். ஒரிஜினல் தக்காளி பழம் பார்க்க பிளாஸ்டிக் மாதிரி பளபளப்பா இருக்காது, கட் பண்ணா உள்ள சிகப்பா இருக்கும். ஆப்பிள் பழத்துல நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க. பார்க்க பளபளப்பா இருக்கிற ஆப்பிள் பழத்தை வாங்காதீங்க. பார்க்க சின்னதா கலர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து ஒரு சில டாட்ஸோட இருக்கிற பழத்தை வாங்குங்க. ஆப்பிள் பழத்து மேல கொதிக்கிற தண்ணிய ஊத்துனீங்கன்னா ஆயிலிய ஒரு லேயர் ஆப்பிள் மேல வந்துச்சுன்னா அந்த ஆப்பிள்ல ரசாயனம் இருக்குன்னு அர்த்தம். என்ன வியூவர்ஸ், காய்கறிகள்ல ரசாயனம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நாங்க சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.